விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். மிக அற்புதமான யோகம் பெற்ற சுக்கிர பகவானுடைய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். இவர்கள் இணைவினால் யோகமும் லாபமும் பெறக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை, அதாவது 3/3/2024 முதல் 9/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி மகர ராசி என்பதே உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் அவரோடு யோகாதிபதி சுக்கிர பகவானும், 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே சூரிய பகவானோடு சனி பகவானும், 3ஆம் முயற்சிக்குரிய 3ஆம் பாவத்திலே ராகு பகவான் அவரோடு புத பகவானும், 4ஆம் இடத்திலே குரு பகவானும், பாக்கியஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கு கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு சப்தமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11, 12, 1, 2 ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்பு. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லை. அதனால அதுவே ஒரு திருப்திகரமான நிகழ்வு. ஒவ்வொரு நாளும், அதாவது இந்த வாரத்துல துவக்க நாள் 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதியும், நட்சத்திரம் பகல் 12 மணி வரை அனுச நட்சத்திரமும், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் மரண யோகம் கூடிய நாள். அடுத்து திங்கட்கிழமை 4/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதி, நட்சத்திரம் பகல் 12 மணிக்கு மேல மூல நட்சத்திரம் வருகிறது. அன்று சித்த யோகம் கூடிய நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை 5/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய தசமி திதி, நட்சத்திரம் பகல் 12 மணி வரை மூல நட்சத்திரம், அதன் பின்பு பூரட நட்சத்திரம் வருகிறது. சித்த யோகம் கூடிய அமிர்த யோகம் கூடிய நாள். அன்று வாஸ்து நாள், அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு வாஸ்து நாள். அடுத்து புதன்கிழமை 6/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய துவாதசி திதி, ஏகாதசி திதி, நட்சத்திரம் பகல் 11 மணி வரை உத்திரடம், அதன் பின்பு பகல் 11 மணி வரை பூரடம், அதன் பின்பு உத்திரட நட்சத்திரம் வருகிறது. அன்று ஏகாதசி திதி. அடுத்து வியாழக்கிழமை மிக அற்புதமான நாள், அதாவது 7/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய துவாதசி திதியும், பகல் 10 மணிக்கு மேல திருவோண நட்சத்திரமும், சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள். 7ஆம் தேதி சுப முகூர்த்த நாள் வியாழக்கிழமைக்கு. அடுத்து வெள்ளிக்கிழமை 8/3/2024 அன்று மகளிர் தினம். திதி தேய்பிரையில் வரக்கூடிய திரியோதசி திதி. திரியோதசி தினாலே தெரியும், அன்று பிரதோஷம் அர்த்தம். அதனால அன்று தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷம். நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அன்று சுப முகூர்த்த நாள். எல்லாத்தையும் விட அன்று மகா சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள். அதனால இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாமல்ல சிவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் 9/3/2024 சனிக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி மாலை 5:30 வரை, அதன் பின்பு அமாவாசை திதி ஆரம்பிக்கிறது. நட்சத்திரம் சதய நட்சத்திரம். சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள். இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். மகர ராசி என்பதே இந்த வாரத்துல பண பொருளாதாரம் உங்களுக்கு கொடி கட்டி பறக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சப்தமாதிபதி வருகையும், செவ்வாய் சுக்கிரன் இணைவும், சூரியனோடு சேர்ந்து சனி இணைவும் அருமையான பலன் கொடுக்க போது. அதனால பண பொருளாதாரம் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய வாரமாக அமையும். கடன், நோய், வம்பு வழக்கு இவையெல்லாம் காணாமல் போய்விடும். வட்டி கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் உங்களுக்கு குறையக்கூடிய அளவுக்கு யோகம் படைத்த வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தனசனம் வலுவாக இருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரம். ஏன்னா ஜீவனாதிபதியாகிய சுக்கிர பகவான் செவ்வாயோடு லாபாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிற காரணத்தால தொழில் ரீதியாக லாபமும் யோகமும் இன்னும் அதிகமான
ஒரு நற்பலன்களும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு சிறந்த வாரம். எதிர்பார்த்த அல்லது பல விஷயங்களை புதுசா செய்யலாமான்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு பொக்கிஷமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பல திருப்பங்கள் கிடைப்ப வாய்ப்பு உண்டு. அதாவது பணி மாறுதல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அல்லது இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு, மேலதிகாரிகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. இது எல்லாமே இந்த வாரம் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையக்கூடிய யோகம் உண்டு. ஒண்ணு. ரெண்டாவது, கல்வி ஸ்தானம் இந்த வாரம் நல்லா இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்தில் மறைந்த புதன் நிறைந்த பலனை தரப்போறார். அவர் நீசம் பெற்றாலும் ராகுவோட சேர்ந்திருக்கால அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினாலையும் பலம் நல்ல அருமையான யோகம். ஆனால் கல்வியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். அதிலும் குறிப்பா கலைத்துறை, விளையாட்டுத்துறை அல்லது இன்னும் பிற துறைகள் சார்ந்த, அதாவது தொழில் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு பொக்கிஷமான வாரம். அதில் நல்லபடியாக பயன்படுத்துனீங்கன்னா வரும் கல்வியாண்டுல முடிவு உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது, ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது, இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். யோகமும் லாபமும் பெறக்கூடிய வாரமாக மாணவர்களுக்கு அமையும். அடுத்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா புதன் பிறந்தவன் ராகுட சேர்ந்திருக்கனால இந்த கட்டி, தேவையில்லாத வீக்கம் அல்லது ரொம்ப வேர்க்கிறது, என்ன இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வெயில் காலம் வேற வருதுயா, அதனால அது மூலமா சில கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு. அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. மகராசிக்காரர்களுக்கு உடல்நிலைகளில் கவனம் வேண்டும். அடுத்து சுபமுகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது இந்த வாரத்துல வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல சுபமுகூர்த்த நாள். அந்த நாள்கள்ல உங்களுக்கு மங்களத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருந்தால் நல்ல யோகமும் லாபமும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு 7ஆம் இடத்ததிபதியின் வருகை உங்கள் ராசியில வரும்போது கணவன் மனைவியின் உறவுகள் அதிகமாக அந்யோன்யப்படும். ஏன்னா ஏற்கனவே செவ்வாய் சுக்கிரன் இணைவு இருக்கு. அதே மாதிரி சந்திரனுடைய இணைவு வரக்கூடிய காரணத்தினால பலமும் யோகமும் எதிர்பார்ப்பும் இன்னும் பிற நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு இந்த வாரம் அருமையான சூப்பரான வாரம் கணவன் மனைவி உறவுல. அதே மாதிரி முன்பு இருந்த குறுக்கீடுகள் அல்லது தலையீடுகள் அல்லது தேவையில்லாத பிரஷர்கள் இதெல்லாம் மாறி உங்கள் கை இந்த வாரம் ஓங்கி ஒழிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒண்ணு, தொழில் வியாபாரத்தில் ஜெயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா சக்சஸ்ஃபுல்லான வாரமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த வட்டம் கொஞ்சம் கட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பா இந்த வயிறு அல்லது இந்த பின்முதுகு இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. ஏன்னா உடல் சார்ந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. சுப முகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு அதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பா சொல்ல போனோம்னா வீடு, வண்டி, வாகனம், யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கும் லாபங்களும் யோகங்களும் நிச்சயமாக நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நீங்க பயன்படுத்திங்க. எல்லா லாபங்களும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கனால இந்த வாரத்தை பயன்படுத்தினால் நல்ல வாரமாக அமையும். இனிய நல்வாழ்த்துக்கள்.